அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. صدق الله العلي العظيم. அல்லாஹ்விடம் உதவி தேடி அவனிடம் மன்னிப்பு கேட்டு இறை தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் அவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமின் சொல்லியதன் பின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய உரை அல் இஸ்லாம் ஹயாத்துல் ஆஹிரா, இஸ்லாம் மர்ம நாளையிலே நிரந்தரமாக வாழ்வதற்குரிய வந்த ஒரு மார்க்கம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய உரையிலே அல் இஸ்லாம் யூத்தில் மானா லில் ஹயாத் வயுன் ஃபில் அபதியா என்ற பாடத்தை நாங்கள் விரிவாக பார்த்தோம். இஸ்லாம் ஒரு அர்த்தத்தை வாழ்க்கைக்கு கொடுக்கிறது, வீணையும் விளையாட்டையும் என்ற விடயத்தை நிராகரிக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். சில மனிதர்கள் பெரியவர்களாக படித்தவர்களாக அல்லது சமூகத்திலே பிரபல்யம் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய மனோநிலை, அவர்களுடைய அறிவு விடயத்தை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக மார்க்க சம்பந்தமான விடயங்களிலே மிகவும் பொடுபோக்காகவும் மார்க்கத்தை பற்றி எதுவும் தெரியாதவர்களாகவும் இருப்பதையும் நாங்கள் சிலர்களை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே வயதிலே குறைந்திருப்பார்கள், படிப்பிலே குறைந்திருக்கலாம், ஆனால் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதிலும் மார்க்க விடயங்களை அவர்கள் பேணுதலாக இருப்பதையும் நாங்கள் பலர்களை பார்த்திருக்கின்றோம். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சும்மா தேவையில்லாமல் வீணாக படைத்தான் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக பெரிய ஒரு நோக்கமும் பெரிய ஒரு இலட்சியமும் பெரிய பல விடயங்களுக்காக வேண்டியும் பெரிய இலட்சியத்துக்காக வேண்டியும் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது, படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி கடந்த உரைகளிலே நாங்கள் பார்த்தோம். வாலமு அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டாகவும் அல்லது லகுவாகவும் ஜீனத்தாகவும் மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டுவதிலும் பொருள்களையும் சந்ததிகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதிலும் இதற்கு இவ்வாறான விடயங்களிலே என்ன லைப் லஹு ஜீனத்துன் வத்தஃபாகுருன் பைனக்கும் வத்தகாதுன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் வீணும் அலங்காரமும் உங்களுக்கிடையே ஒருவர் நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டிக் கொள்வதும் பொருள்களையும் பிள்ளைகளையும் அதிகரித்துக் கொள்வதும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இவைகளுக்கு ஒரு உதாரணத்தை இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதற்கு உதாரணம் மலையை போன்றது, வானத்திலே இருந்து பொழிகின்ற மலையை போன்றது. அதன் மூலம் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பின்னர் அது காய்ந்து அப்பால் மஞ்சள் நிறமாக அதனை நீர் காண்கின்றீர். முஸ்ஃபர்ரன் என்று இறைவன் இவ்வாறு தும்ம யகூனு ஹுதாமா, பின்னர்
அது சருகாகி விடுகின்றது. இவ்வாறு இவ்வுலக வாழ்க்கையுமாகும். மறுமையில் அவர்களில் பலர்களுக்கு கொடிய வேதனையும் மற்றும் சிலருக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பும் திருப்பொருத்தமும் உண்டு. மேலும் இவ்வுலக வாழ்க்கையானது மனிதனை ஏமாற்றுகின்ற சொற்பமே அன்றி வேறில்லை என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறை வசனத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது சிலர்களுடைய வாழ்க்கை ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சில உடைகள், 3 நேர உணவு, அதே போன்று இரவேல தூங்குவது, பகலிலே விழிப்பது, இப்படியாக வாழ்ந்து வாழ்ந்து மறைவதை பார்க்குகின்றோம். சில கிராமங்களிலே, சில ஊர்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிறு குழந்தைகள் மன்னர், அமைச்சர்கள், போலீஸ், கள்ளன் என்றெல்லாம் விளையாடுவார்கள். சிறு குழந்தைகள் அதற்காக வேண்டி ஒருவரை மன்னராக ஆக்கி சிறு பிள்ளைகளாக மாற்றி அமைச்சர் என்று சொல்லி, போலீஸ் என்று சொல்லி, கள்ளன் என்று சொல்லி இப்படியெல்லாம் விளையாடுவார்கள். இதை விளையாடுற நோக்கம் என்ன என்று சொன்னால் பொழுதுபோக்கு, ஏதோ காலத்தை நேரத்தையும் கழிப்பதற்காக ஒரு கடைசியிலே கூட்டி கழித்து பார்த்தால் அங்கே எதுவுமே இல்லை. இப்படியா துனியாவுடைய வாழ்க்கை, இப்படியா மனித எங்களுடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது இதனை ஒரு எதுவும் இல்லாத ஒரு நிலைதான் இவ்வாறு இந்த சிறு குழந்தைகள் விளையாடுகின்ற இந்த விளையாட்டுகளை நாங்கள் பார்க்குகிறோம். இந்த துனியா லம் தஹ்லுகுல் யந்துர இலைஹா, இவ்வாறாக உலகத்தை நாங்கள் சும்மா பார்ப்பதற்கு மாத்திரம் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா வீண் விளையாட்டுகளை, வேடிக்கைகளை, கேளிக்கைகளை செய்வதற்காக இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா உலகத்தை படைக்கவில்லை. அப்போது எதற்காக படைத்தான் என்ற கேள்வி, பல் லியந்துர பிஹா இலல் ஆகிரா, இதன் மூலமாக மறுமையை நீங்கள் காண வேண்டும், இதன் மூலமாக மறுமையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த துனியாவினுடைய விடயமாகவும் இந்த துனியாவினுடைய தன்மையாகவும் இருக்கின்றது. ஒமா ஹாதிஹி துன்யா இல்லா லாயிபுன் வலா, இன்னொரு ஆயத்தில் இறைவன் ஒமா ஹாதிஹி துன்யா இல்லா லஹுன் வலாயிப் வைனத்தாருல் ஆகிரா லஹியல் ஹயவான் லவ்கானு யாலமூன், இந்த வீணும் விளையாட்டும் லகு இப்படியான விடயங்களுக்காக இந்த துனியா இருக்கிறதே தவிர நிச்சயமாக மறுமை என்பதுதான் அது நித்தியமானது, நிரந்தரமானது. இது அறிவுள்ளவர்களுக்கு நீங்கள் அறிந்தால், ஆலிம்களுக்கு, அறிஞர்களுக்கு, உக்கலாக்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு, உலுல் அல்பாப் சிந்திப்பவர்களுக்கு இவ்வாறு இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகம் ஃபானியானது. கதபல்லாஹு தஆலா அலா ஹாதிஹி துன்யா அல் ஃபனா, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதியிருக்கின்றான், முடிவு செய்திருக்கின்றான். கதப அலா அஹ்லிஹா அல் மௌத், இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் மனிதர்களை அல்லாஹு தஆலா மரணிக்கக்கூடியவர்களாக அமைத்து வைத்திருக்கின்றான். இது இறைவனுடைய திட்டமாகவும் அவனுடைய செயலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத் ரஹ்மானின் 26வது வசனம். என்ன அழகாக இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா பூமியாக இதன் மீது இருப்பவை ஒவ்வொன்றும் அழியக்கூடியவை, மிக்க கண்ணியமும் வல்லமையும் கொண்ட ரப்பின் முகம் மாத்திரமே என்ன செய்யும், நிலைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய கீர்த்தி மாத்திரமே மிஞ்சி இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். இமாம் இப்னு கசீர் அவர்கள் தன்னுடைய தப்சீர் இப்னு கசீரிலே சுட்டி காட்டுகிறார்கள். 3ஆம் பாகத்தின் 520வது பக்கத்திலே நிரந்தரமாக மறுமையினுடைய விடயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதிலே ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஹுலூதை பற்றி சொல்லுகின்றார்கள். மாக்கிதீன முஸ்தமிர்ரீன ஃபலா ஹுரூஜ லஹும் மின்ஹா, அங்கே வெளியேறக்கூடிய தன்மைகள் எல்லாம் இல்லை. வலா ஜால லஹும் அன்ஹா, அதிலே தான் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதை நாங்கள் அல் குர்ஆனுடைய சூரத்துல் ஜின் 23வது வசனத்துக்கு உரிய தப்சீராக நாங்கள் இதனை பார்க்கலாம். இல்லா பலாகம் மினல்லாஹி வ ரிசாலாத்திஹி வ மன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா அபதா.
அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்ற விடயத்துக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எத்தி வைப்பதையும் அவனின் தூது செய்திகளையும் அறிவிப்பதையும் தவிர எவர் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தாரோ நிச்சயமாக அவருக்கு நரக நெருப்பு உண்டு, அதில் அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். எனவே அந்த நரக நெருப்பிலே நரகத்திலே நிரந்தரமாக இருப்பதை பற்றித்தான் இவர்கள் ஃபலா ஹுரூஜ லஹும் மின்ஹா, அதிலே இருந்து அவர்களுக்கு எந்த விதமான ஹுரூஜ் வெளியேற்றம் இருக்காது. வலா ஸால லஹும் அன்ஹா, அதிலே தான் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அத்தாருல் ஆஹிரா ஃபஹிய ஹயாத்துல் ஹகீகா, உண்மையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, ஹகீகத்தான வாழ்க்கை மறுமையினால். அல்லத்தி ஃபிஹா ஜமீஉ முகவ்வமாத்தில் ஹயாத்தி மினல் பகாய் வ சுரூரி வ ஸலாம், மனிதனுடைய கியம், உயர்வு, மேன்மை, மகிழ்ச்சி, சிறப்பு, ஆனந்தம் போன்ற என்னென்ன விடயங்கள் எல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக நேரானதாக நாங்கள் காணுகின்றோமோ, நிரந்தரமாக சந்தோஷமாக பகா, சுரூர், சலாம் இப்படியான முஸ்பத்தான விடயங்களை எல்லாம் அங்கேதான் நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகின்றோம். இந்த உலகத்திலே ஒரு கம்பு அல்லது ஒரு சவுத், ஒரு கசையினுடைய அளவு கூட மர்ம நாளையிலே அதனுடைய இடம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய நிலை லி மௌலி சவுத்தி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அதாவது ஒரு சவுத் அல்லது ஒரு கம்பு, அது அதனுடைய அந்த அளவு கூட மறுமையிலே எவ்வாறு என்று சொன்னால், அதனுடைய எல்லை கூட இந்த உலகம் அதில் உள்ள எல்லா வகையான சுவண்டிகளையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சிறப்புகளை விடவும் உயர்ந்தது என்ற கருத்தை உத்தம தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னல் மௌதிஅல் அஸாஃபில் ஜன்னா ஹைரும் மினத் துன்யா குல்லுஹா மின் அவ்வலிஹா வ ஆஹிரிஹா, உலகத்தினுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் உள்ள அதனுடைய நிலைமை அந்த ஒரு அசாவை விடவும் சிறந்தது. மின் நஈமின் இதா கான ஹாதா ஹைரும் மினத் துன்யா குல்லுஹா, இவ்வாறு ஒரு சின்னொரு ஒரு மனிதனுடைய விரலுடைய அளவுக்கு கூட மறுமையிலே படுகின்ற அந்த இடம், அந்த நிலைமை உலகம் அதை விடவும் சிறந்தது என்றால் ஃபகைஃப பிமா அதரகத் மின்ஹா மின் ஸமனில் கலீல், இந்த உலகத்திலே குறுகிய காலத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த அமல்களுடைய சிறப்புகளுடைய நிலைமை அவை அனைத்தும் அது எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய சுலூக், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய நாங்கள் அமைதியாக இருப்பது, அமல் போன்ற எல்லா விடயங்கள் மறுமையிலே தாக்கத்தை கொடுக்குகின்றது. இதுதான் அங்கே புடம்போட்டு காட்டப்பட போகிறது. அதிலே நாங்கள் பேராசை கொண்டு ஆர்வம் கொண்டு செயற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே பெரும் மாற்றங்களையும் நல்ல முடிவுகளையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அவ்வாறு நாங்கள் காணாமல் மனிதன் இன்று இறைவன் கொடுத்த அருள்களை மறந்து அவனுக்கு நன்றி செலுத்தாது, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய தொழுகை அதை நிறைவேற்றாது, நம்பிக்கைக்கு துரோகம், வியாபாரத்தில் மோசடி, பேசுவதில் பொய், உறவினர்களை துண்டித்து வாழ்வது, இவ்வாறான விடயங்களின் மூலமாக நிச்சயமாக மறுமையிலே ஒரு மனிதன் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியாது. இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே ஆணோ பெண்ணோ எவர் என்ன காரியங்களை செய்கிறார்களோ இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அழகான ஒரு சொற்பிரயோகத்தை ஹயாத்துன் தய்யிபா, ஒரு நறுமணமான ஆரோக்கியமான சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ, அவர்கள் செய்ததை விடவும் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சிறப்பாக கொடுக்கின்றான் என்ற விடயத்தை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இறைவன் நாங்கள் செய்த அமலுக்கேற்ற ஒரு கூலியை கொடுக்கிறான். இது அஜிர். இந்த உலகத்திலே இறைவனுக்கு என்று ஒரு பள்ளி வாயலை கட்டினால் மறுமையிலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸை பார்க்கிறோம்.
ஒரு இன்ன நன்மையான காரியத்தை செய்தால் இன்ன நன்மையான காரியம். ஆனால் இறைவனுடைய தஃபல்லுல் ஒன்று இருக்கிறது, அவன் வாரி வழங்குவது, அவனுடைய தஃபல்லுலாக கொடுப்பது, அது மிகவும் அது நிகரற்றது, அது பன்மடங்கு இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா கொடுக்குகின்றான். இது ஹாதா மின் ஃபضل ரப்பி, ஒரு குர்ஆனுடைய வசனம். இது என்னுடைய இரட்சகனின் அருட்கொடை, அவனுடைய அருளிலே இருந்து அவன் வழங்குவது. அது ஒரு மிகவும் உன்னதமானதாகவும் மிகவும் உயர்ந்ததாகவும் இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேறு ஒரு வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். மனிதன் மறுமையினுடைய விடயங்களிலே அவன் பொடுபோக்காக இருப்பது உலகத்திலே அவனுக்கு மேலும் மேலும் பற்றுதலை ஏற்படுத்தும், உலகத்திலே அவனுடைய இறுக்கத்தை ஏற்படுத்தும், உலகத்திலே பல விடயங்களிலே அவன் கலர முடியாத அளவுக்கு மாற்றிக்கொள்வான். அன்னைய ஹிமாலு ஷஅனுல் ஆஹிரா யஜ்அலுல் இன்சான லாஸிகன் பில் அர்தி ஆலிகன் பில் மாத்தில் மஹ்சூஸ். இந்த மாத்தியத்தான லௌகீக ரீதியான இந்த சட உலகில் இருக்கக்கூடிய விடயங்களிலே மனிதன் கொழுவப்பட்டு இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு கிடப்பான். நாங்கள் விரும்பினால் மனிதனை உயர்த்துவோம். பூமியிலே நீங்கள் உங்களுடைய காலை உறுதியாக நீங்கள் இந்த உலகத்தினுடைய பற்றிலே நீங்கள் மூழ்கி விட்டீர்கள், உலக இன்பங்களிலே நீங்கள் தலைத்திருக்கின்றீர்கள். அதனால் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா அவன் விரும்பினாலும் நாங்கள் விரும்பாமல், மனிதன் விரும்பாமல் இருப்பதை பற்றி இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வனஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர் வமா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யظنون. சூரத்துல் ஜாதியாவின் 24வது வசனத்தில் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இது எமது இவ்வுலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, எல்லாம் இந்த உலகம்தான், இந்த உலக வாழ்க்கை தான், நாம் இதிலேயே இறந்து விடுகிறோம், உயிர் வாழ்கிறோம், வாழ்வது இங்கே தான், மரணிப்பது, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, காலத்தை அன்றி வேறொன்றும் நம்மை அழிப்பது இல்லை. மனிதனுடைய காலம் 60 50 வயசு, அதோடு மனிதன் என்ன செய்கிறான்? மண்ணோடு மண்ணாகி போகிறான் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து அவர்களுக்கு எத்தகைய அறிவும் கிடையாது. அவர்கள் கற்பனையாக எண்ணுகின்றார்களே தவிர வேறு இல்லை. இது அவர்களுடைய கற்பனை, இது அவர்களுடைய பகல் கனவு, இது அவர்களுடைய எண்ணமே தவிர இதில் ஒரு ஹக்கு கிடையாது, உண்மை கிடையாது என்று ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். இன்ன ஸாஅத லஆத்தியத்துன் ஃபீஹா வ இன்னல்லாஹ யபஅது மன் ஃபில் குபூர். நிச்சயம் மர்மை என்பது அது வந்தே ஆகும், அதில் எழுப்பப்படுவது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தால் அந்த பெண்மணி எவ்வாறு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுவாள், ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த ஆயத்திடத்திலே வருவாள். கால ரப்பிர்ஜூனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த். இரவெல்லாம் அந்த பெண் ஓதுவாள். அந்த பெண் ஒரு தன்னுடைய ஆத்மீக பயிற்சிக்காக, தன்னுடைய ஏகத்துவ, தன்னுடைய இறைவனோடு உள்ள தொடர்பை, மர்மையினுடைய பயத்தோடு அச்சத்தோடு வாழணும் என்பதற்காக அவள் மேற்கொண்ட ஒரு பயிற்சி என்ன என்றால், அவளுடைய வீட்டுக்கு அருகாமையிலே பக்கத்திலே பின்னால் ஒரு கபரை போன்ற ஒரு மடுவை தோண்டி வைத்துக் கொள்வாள். இரவு நேரத்திலே அந்த கபரிலே நேரம் கிடைக்கின்ற பொழுது அவள் இறங்கி தூங்குவாள். தூங்கிக் கொண்டு இறைவனிடத்திலே கேட்பாள், ரப்பி இறுஜு தான் மரணித்து விட்டேன் என்ற ஒரு மனோநிலை, என்னை ஆட்டிடியூட்டோடு அந்த நிலையோடு அவள் இறங்குவாள். இறங்கி கால ரப்பிர்ஜூனி, என்னை திருப்பி அனுப்புவாயா உலகத்துக்கு. ஏன்? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த். நான் உலகத்திலே விட்டு வந்த என்னுடைய செல்வம், என்னுடைய சொத்து, செல்வத்தை நான் கொடுக்கவில்லை, ஜக்காத்தை கொடுக்கவில்லை, சதக்காவை கொடுக்கவில்லை, ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை, தான தர்மங்கள் செய்யவில்லை, இத்தனையோ விடயங்களை நான் விட்டு வந்திருக்கின்றேன். ஃபீமா தரக்த் கல்லா, அது ஆகக்கூடியதல்ல என்று அந்த சொல் வந்த உடனே அந்த பெண் கபரில் இருந்து வெளியே வருவாள். வந்து அது முடியக்கூடிய காரியம் அல்ல என்றதை அவள் நினைத்து அவளுடைய வாழ்க்கை நேற்றையை விடவும் சிறந்த ஒரு வாழ்க்கை, நேற்றைய அமலை விடவும் உயர்ந்த ஒரு அமல், நேற்றைய தொழுகையை விட, நேற்றைய ஜக்காத்தை, நேற்றைய சதக்காவை விட, நேற்றைய நோன்பை விட அனைத்தும் ஒரு பரிபூர்ணமாக சிறந்ததாக, தக்வாவிலும் இறை அச்சத்திலும் அதனுடைய இஹ்லாஸிலும் தூய்மையிலும் எல்லா விடயங்களிலும் ஒரு படி உயர்ந்ததாக அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து சென்றது என்ற கருத்தை அல் அஹ்லாக் அல் முஹாதராத்துன் ஃபில் அஹ்லாக் என்ற நூலிலே அல்லாமா முஹ்சின் மலாஹிர் அவர்கள் சொல்லுவதை நாங்கள்
காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எவனொருவன் இந்த முதலாவது அல் உஜுபு குல்லுல் உஜுப் லிமன் அன்கர நஷ்அத்தல் ஆஹிரா வஹுவ யரா அல் ஊலா, இந்த உலகத்தினிடையே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், ஒன்றுமில்லாமல் இருந்து வந்தான், வந்திருப்பதை கண்டுகொண்டு இரண்டாவது மறுபிறப்பை மறுக்குகின்ற மனிதனை கண்டு அதிசயத்திலும் பேரதிசயமாக நான் பார்க்குகின்றேன் என்ற விடயத்தை இமாம் ஜைனுலாப்தீன் இமாம் சஜ்ஜாத் அலி இப்னுல் ஹுசைன் இமாம் ஹுசைனுடைய மகன் உலகம் போற்றும் மாமனிதர் இமாம் சஜ்ஜாத் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இப்னு அப்துல் முத்தலிப்புடைய கவுங்களே என்ற ஒரு ஹதீஸிலே தமூதுன்ன கமா தனாமூன், அதிலே நீங்கள் அதாவது ஒரு ஹோலிலே ஒரு மண்டபத்திலே மிகவும் டயர்டாக களைப்போடு ஒரு பிரயாணத்தை செய்து ஒரு பெரிய ஒரு பேருந்திலே போய், உதாரணமாக நாம் ஹஜ்ஜிலே கூட பார்க்கலாம், அல்லது நாங்கள் இந்த காலையில் இருந்தெல்லாம் அல்லாது இரவு நேரம் எல்லாம் பகலெல்லாம் பிரயாணம் செய்து இரவெல்லாம் ஓடி ஒரு நீண்ட ஒரு மண்டபத்திலே படுப்பதை பார்த்தால் இங்கு யாருமே எல்லோரும் மையத்தை போன்று படுப்பதை போன்றுதான் நாங்கள் பார்க்கலாம். இது மையத்தா அல்லது மரணித்தவர்களோ உயிரோடு இருப்பவர்களா என்ற சந்தேகம் வரும். தமூதுன்ன கமா தனாமூன், நீங்கள் தூங்குவதை போன்று நீங்கள் மரணிப்பீர்கள். வல தபஅதுன்ன கமா தஸ்தைகுதூன், நீங்கள் எவ்வாறு படுக்கையில் இருந்து எழும்புகிறீர்களோ இவள் அவள் தூங்கக்கூடிய அனைவர்களையும் என்ன செய்யலாம், ஒரு 5 நிமிடத்துக்குள் அல்லது ஒரு நிமிடத்துக்குள் அனைவர்களையும் எழுப்பி இருத்தாட்டலாம். எனவே நீங்கள் எழும்புவதை போன்றுதான் மறுமையிலும் எழுப்பப்படுவீர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வமா பஅதல் மௌத் இல்லா ஜன்னத்துன் அவ் நார், மரணத்துக்கு பிறகு ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம் என்ற விடயத்தை எவ்வளவு அழகாக சிறு குழந்தை முதல் பெரும் முதியவர் வரை கூட இந்த ஹதீஸை விளங்கக்கூடியதாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஹயாத்து துன்யா தண்டை ஃபி ஐயி லஹலத்தின் வ ஹயாத்துல் ஆখিরা தப்தஉ ஃபி ஐயி லஹலத்தின், உலகத்தினுடைய வாழ்க்கை எப்போதாவது முடியலாம், எந்த வினாடியிலும் முடியலாம். மறுமையினுடைய வாழ்க்கை எந்த நிமிடமும் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஃபுல் ஊலா கல் கத்ரா வ சானியத்து கல் பஹர், உலக வாழ்க்கை தண்ணீர் சொட்டை போன்றது, மறுமையினுடைய வாழ்க்கை பெரும் சமுத்திரம் கடலை போன்றது. வல் ஊலா லஹு பிதாயத்துன் வ நிஹாயத்துன், உலக வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவு இருக்கிறது. வ சானியத்து லஹா பிதாயத்துன் வலா நிஹாயத்து லஹா, மறுமையினுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு கிடையாது என்ற விளக்கங்களை இந்த குர்ஆனுடைய வசனத்திலே இருந்து சொல்லுவதையும் நாங்கள் பார்க்குகின்றோம். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், ஒரு பரதேசியை போன்று உலகத்திலே நீங்கள் வாழுங்கள். அவ் ஆபிரி சபீல், அல்லது ஒரு பிரயாணியை போன்று வாழுங்கள். ஒரு பிரயாணி எவ்வாறு வாழ்வார்? ஒரு பரதேசி, ஒரு நாட்டிலே இருந்து விரட்டப்பட்டவர், புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள், அல்லது ஒரு பிரயாணத்துக்கு நீண்ட ஒரு பிரயாணத்திலே ஒரு சில பொருட்களை மாத்திரம் தன்னோடு சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பிராணியை போன்று வாழுங்கள். வைதா அஸ்பஹத ஃபலா தந்தலிருல் மசா, காலையிலே எழும்பினால் மாலையை எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள், என்ன செய்யாதீர்கள். வைதா அம்சைத ஃபலா தந்தலிரு சபா, மாலையிலே நீங்கள் மாலையாகினால் காலையை எதிர்பார்க்காதீர்கள், காலையாகினால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். வஹுது ஸஹ்ஹதக லிமரலிக, உன்னுடைய மரணம் அதாவது உன்னுடைய நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ எடுத்துக்கொள். ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக், நீ மரணிப்பதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை, நீ உயிர் வாழ்வதை நீ அடைந்து கொள். ரவாஹுல் புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்குகின்றோம். இன்னொரு அழகான ஒரு ஹதீஸ், ஒரு பிரயாணி, ஒரு பரதேசி எவ்வாறு உலகத்திலே வாழ்வார், எந்த தன்மையோடு அவருடைய பிரயாண கட்டிய சாதங்களை அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். ஒரு மனிதன் என்ன உத்தரவாதம் இருக்கிறது, இந்த நிமிடத்துக்கு அடுத்த நிமிடம் நான் உயிர் வாழ்வேன் என்பதற்கு உலகத்திலே யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாத ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். ஃபைன்ன துன்யா தாரு சஃபர் லா தாருல் இகாமா, உலகம் என்பது அது ஒரு பிரயாணத்துக்குரிய ஒரு வீடு. மறுமை நாள்
இதிலே இந்த உலகத்திலே நிரந்தரமாக இக்காமத் என்ற நாங்கள் என்ன செய்யலாம்? என்ன செய்ய முடியாது. நிரந்தரமாக வாழக்கூடிய இக்காமத்தை இங்கே நாங்கள் தேட முடியாது. அதிலே அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அகமது அவர்கள் முஸ்னத் அஹமது இப்னு ஹம்பலிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு பரதேசியை போன்றோ அல்லது ஒரு மனிதன் ஒரு ஜாஹிதை போன்றோ துறவரம் பூண்டவனை போன்று வாழ வேண்டுமாக இருந்தால் கஸ்ருல் அமல், அவனுடைய அமலை, லட்சியத்தை, குறிக்கோளை அவன் குறைத்து கொள்ள வேண்டும். லட்சியத்துக்கு மேல லட்சியம், ஒரு வீடு, இன்னும் ஒரு வீடு, அதை மாளிகையாக்குவது, அதை உடைப்பது, வாகனம், இன்னும் ஒரு வாகனம், பிள்ளை படிப்பு, மற்ற படிப்பு, அது இது, இப்படியாக மனிதனுடைய ஆசைக்கு மேல் ஆசை, நகைக்கு மேல் நகை, ஆடைகளுக்கு மேல் ஆடை, வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருள்களுக்கு மேலாக இன்னும் பல பொருட்கள், தந்தைக்கு ஒரு வாகனம், தாய்க்கு ஒரு வாகனம், பிள்ளைகளுக்கு ஒரு என்று வாகனத்துக்கு மேலே வாகனம், சுவண்டிக்கு மேல் சுவண்டி, இப்படியான ஒரு வாழ்க்கையும் உலகத்திலே பலர்களிடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஜுனைத் அல் பக்தாதி என்ற பெரும் ஒரு ஞானியிடத்திலே ஜுஹுதை பற்றி, ஜுனைத் அவர்களிடத்திலே ஜுஹுதை பற்றி கேட்ட பொழுது, துறவரத்தை பற்றி, உலக பற்றில்லாத பற்றற்ற வாழ்க்கையை பற்றி கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், இஸ்திஸ்காரு துன்யா வ மஹ்வு ஆதாரியா மினல் கல்ப், உலகத்தை சிறிதாக சிறுமையாக உலகத்தை நாங்கள் நினைத்துக்கொண்டு அதனுடைய பெறுபவர்களை, அதனுடைய நிலைமைகளை, அதனுடைய ஆசைகளை கல்பிலே இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் அழிக்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று அபு சுலைமான் அத்தாராமி என்ற ஒரு அறிஞர் அவர்களிடத்தில், தாராணி அவரிடத்தில் கேட்ட பொழுது, ஜூதை பற்றி கேட்ட பொழுது, தருக்குமா யஷ்கலு அனில்லா, அல்லாவை விட்டும் பராமுகமாக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் விட்டு வாழ்வது என்ற கருத்தை சொன்னார்கள். கேளிக்கைகள், வீண் விளையாட்டுகள், வீண் போக்குகள், பிரயோசனம் இல்லாத நடவடிக்கைகள், தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையற்ற நண்பர்கள், தேவையில்லாத செயற்பாடுகள், இப்படியான விடயங்களிலே ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது என்று சொல்லிவிட்டு, அந்த கூன துன்யா ஃபில் ஐதி வலா தக்கூனு ஃபில் குலூப், உலகம் எப்பொழுதும் கரங்களிலே இருக்க வேண்டும், அது உள்ளத்திலே இருக்கக்கூடாது. உலகம் கையிலே இருக்க வேண்டும். கையிலே இருப்பதை லேசாக அகற்றி விடலாம், லேசாக தட்டி விடலாம். ஆனால் அது உள்ளத்துக்குள் இருந்தால் அதை வெளியேற்ற ஒரு பொருள், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு ஆசை மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே அது குடிகொள்ளுமாக இருந்தால் வலா தக்கூன ஃபில் குலூப், உள்ளத்திலே இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார்கள். ஃபலம் யஃப்ரஹ் பி இக்பாலிஹா, உலகத்தை நீங்கள் வரவேற்பதிலே சந்தோஷமாக இருக்காதீர்கள். வலம் யஹ்சுன் அலா இத்பாரிஹா, உலகம் எங்களை விட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உலகத்திலே சில நஷ்டம் ஏற்படுகிறது, வியாபாரத்திலே, விவசாயத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, அல்லது நாங்கள் எடுத்த முயற்சியிலே, தொழிலிலே நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்துக்குரிய காரணங்களை தேடி நாங்கள் கண்டுபிடித்து அதை நாங்கள் மன்ஃபியாக இருந்த, நெகட்டிவாக இருந்ததை அதை முழுமை பெறுவதற்குரிய காரணிகளை தேடி நாங்கள் செல்ல வேண்டுமே தவிர மேலும் மேலும் எங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் சிந்தனையையும் எண்ணத்தையும் உடைத்து நோயாளிகளாக நாங்கள் ஆகுவதில் இருந்து கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தினுடைய செயற்பாட்டை பற்றி, இந்த உலகம் அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆখিরা, உலகம் என்பது மறுமை நாளைக்கு பயிர் செய்யும் பயிர் நிலம் என்பதை பற்றி வருகின்ற ஒரு பாடத்திலே இன்று நல்ல ஒரு கதையொன்றை நான் படித்தேன். அந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், ஆதி காலத்திலே, அந்த காலத்திலே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருவரை அந்த நாட்டுடைய அரசராக, மன்னராக, ஆட்சியாளராக நியமிப்பார்கள். எத்தனை வருடம்? ஒரு வருடத்துக்கு நியமிப்பார்கள். நியமித்து விட்டு ஒரு வருடம் முடிந்ததற்கு பிறகு அவருக்கு புத்தாடைகள், நல்ல ஆடைகள், பட்டு நல்ல சிறந்த பெரிய உயர்தரமான ஆடைகளை அணிவித்து பெரிய ஒரு யானையிலே ஏற்றி அந்த ஊரை முழுக்க அவர்கள் வலம் வருவார்கள். வலம் வந்து பவனி வந்து பிரகரா மாதிரி பவனி வந்து அந்த மக்களிடையே விடை பெற்று செல்வார்கள்.
விடைபெற்றதுக்கு பிறகு அவர் எங்கே கொண்டு போவார்கள் தெரியுமா? பெரிய ஒரு தீவிலே, வனாந்தரத்திலே தட்டத்தனியை கொண்டு ஆளை விட்டு விட்டு வருவது. இந்த மனிதருக்கு அன்றைய நாள், ஒரு வருடத்துக்கு பிறகு அன்றைக்கு அவர் விடைபெற்று போகிறாரு, அந்த நாள் மிகவும் கஷ்டமான, மிகவும் துக்ககரமான. அவர் அழுவார், மக்கள் எல்லாம் அவரை கைகாட்டி விடைபெற்று அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருந்தது. இப்படியாக பல மன்னர்களை இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி வருகின்ற பொழுது ஒரு தரம் ஒரு மன்னரை கொண்டு போய் அந்த வனாந்திரத்திலே விட்டு விட்டு வருகின்ற பொழுது இடையிலே கப்பலிலே ஏற்றி கொண்டு போவார்கள். வருகின்ற பொழுது இவர்கள் அந்த ஒரு மன்னரை விட்டு வனாந்திரத்திலே விட்டு விட்டு வருகிறார்கள். அது ஒரு மூட கொள்கையாக அல்லது அவருடைய மனத்தனமாக அல்லது அவருடைய விருப்பமாக எதுவாகவும் இருக்கலாம். இது ஆதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். வருகின்ற பொழுது அந்த கடலிலே ஒரு இடத்திலே ஒரு கப்பல் ஒன்று அப்படி தாண்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட பாணந்துறை ஏரியாவில் ஒரு கப்பல் ஒன்று, என்ன கப்பல் ஒன்று தாண்டு எத்தனை 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு நாட்டுடைய கப்பல் ஒன்று தாண்டு கொண்டே இருக்கிறது. அது இந்த கொல்பீட்டி பம்பளப்பீட்டி ஏரியாக்கள் எல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய எண்ணெய் கசிவுகள் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதை அண்மையிலிருந்து பல நாட்களாக தொலைக்காட்சியில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு கப்பல் தாழுகின்ற ஒரு விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்படி தாண்டு கொண்டிருக்கின்ற கப்பலிலே மேல் பகுதியிலே ஒரு இளைஞன் உட்கார்ந்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அந்த இளைஞனை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சென்றவர்கள் அவரை தங்களோடு அழைத்து கொண்டு இந்த ஊருக்கு வருகிறார்கள். வந்து அவரிடத்திலே பார்க்குகின்ற பொழுது ஒரு ஆளுமை ஒன்று இருக்கிறது, ஒரு பர்சனாலிட்டி ஒன்று இருக்கிறது. அந்த இளைஞனிடம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஒரு இப்படித்தான் எங்களுடைய நாட்டுடைய ஆட்சியினுடைய அமைப்பு, எனவே ஒரு வருடத்துக்கு எங்களை இனி ஆள்வியா, ஆட்சியை நாங்கள் தருகின்றோம் என்ற பொழுது அவன் ஆரம்பத்திலே மறுத்தான், கடைசியில் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அவனுக்கு பயிற்று ஒரு சொல்லிக் கொடுத்து சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நாட்டுடைய மன்னராக அவன் ஆகிவிடுகின்றான். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நல்ல ஒரு புத்திசாலி, தக்கி, மூலசாலி. ஆட்சியில் இருந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு சில நாட்களுக்கு பிறகு அமைச்சரவையை கூட்டுகிறான். கூட்டி கேட்குகிறான், இங்கே முந்திருந்த ஆட்சியாளர்களை, அரசர்களை எந்த வனாந்தரத்திலே எந்த தீவிலே கொண்டு விடுகின்றீர்கள், அந்த தீவை கொஞ்சம் நாம் பார்க்கலாமா என்று சொல்ல பொழுது ஓம் என்று சொன்னார்கள். இவன் போய் பார்க்கிறார். அவருடைய ஒரு மன்னர் போகின்ற பொழுது, நாட்டுடைய தலைவர் போகின்ற பொழுது அவருடைய தடபுடலாக அவர் போகிறார். போய் அந்த பெரிய ஒரு வனாந்தரம், காடு, அந்த காட்டிலே பயங்கரமான மிருகங்கள், மனிதனை வேட்டையாடி உடனடியாக பிடிச்சி அடிச்சு தின்னக்கூடிய பெரும்பெரும் மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. கரடி, புலி போன்ற இப்படியான மிருகங்கள். அங்கே பார்த்தால் நிறைய மனித உடல்கள், எச்சங்கள், எலும்புகளும் எலும்பு கூடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இதை பார்த்து கொண்டு வருகிறான். வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு சில நாட்களுக்கு பிறகு நல்ல முறையில் யோசித்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 100 பலசாலிகளை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகிறார், மன்னர் கூப்பிட்டால் போவார்கள், நல்ல சம்பளத்தையும் கொடுத்து அவ்வளோ அத்தனை அந்த 100 பேரையும் கப்பலில் ஏற்றிக்கொண்டு மன்னர் போய் அந்த வனாந்தரத்தை காட்டுகிறார். இந்த வனாந்தரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வனாந்தரத்திலே கிடக்கக்கூடிய இந்த எச்ச சொச்சங்கள், எலும்பு கூடுகளில் அகற்றுங்கள். இங்கே இருக்கக்கூடிய மனிதனை அழிக்கக்கூடிய பயங்கர மிருகங்களை எல்லாம் இங்கிருந்து விரட்டி அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள். ஆக்கிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு மரங்களை எல்லாம் அழித்து விட்டு இதை ஒரு அழகான முறையிலே ஒரு பூந்தோட்டமாக நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 மாசத்துக்கு பிறகு போய் பார்க்கிறார். 1 மாசத்துக்கு சில நாட்களுக்கு பிறகு காலத்துக்கு பிறகு போய் பார்க்கிறார். அழகான முறையில் வழிசாக்கி அங்கே பல பூந்தோட்டங்களையும் உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய எச்ச சுச்சங்களை எல்லாம், மனித எச்சங்களை எல்லாம் அகற்றி ஒரு நல்ல ஒரு முறையில் அவர்கள் அதனை பதனிட்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மாளிகையை கட்டுமாறு சொல்கிறார். கட்டிவிட்டு சொல்லிவிட்டு ஆடு, மாடு, கோழி போன்ற மிருகங்களை, தாரா, வாத்து போன்ற பறவைகளை எல்லாம், அங்கே மிருகங்களை எல்லாம் அங்கே வளர்ப்பதற்கு ஏற்பாடு எல்லாம் செய்துவிட்டு வருகிறார். வந்து இவர் ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆட்சி செய்ததற்கு பிறகு இவருடைய 9 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 3 மாதம் முடிவடைவதற்கு அவர் இப்பொழுது அமைச்சரவை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் இன்னும் என்ன செய்கிறேன், என்னுடைய ஆட்சியிலிருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், நீ என்ன செய்ய வேண்டும், இன்னொரு 3 மாதம் இருக்கணும் என்று. 12 மாதம் முடிஞ்சு, 1 வருஷம் முடிஞ்சு. முடிஞ்சதுக்கு பிறகு வளமையான அவருடைய வளமை என்ன, அந்த வனாந்தரத்தில் கொண்டு போய் இவர் மன்னரை கொண்டு விட்டு வருவது. இப்பொழுது இவருக்கு அழகான ஆடைகளை உடுத்து,
பட்டாடைகளை உடுத்து இப்போ ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். ஏனென்றால் அந்த ஒரு வருடத்துக்குள் கடந்த கால மன்னர்கள் எல்லாம் என்ன வகையிலே எல்லாம் அவர்கள் டாம்பீகமாக வாழ முடியுமோ, என்னென்ன சந்தோஷங்களை எல்லாம் செய்யணும், அந்த சந்தோஷம் எல்லாம் அடைவார்கள். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த மனிதருக்கு பட்டாடை அணிவித்து அவரை பெரிய ஒரு யானையிலே ஏற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம், மற்ற முன்னைய மன்னர்கள் எல்லாம் அழுவார்கள், கவலைப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். அன்றைய நாள் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் கவலைக்குரிய நாளாக இருக்கும். நாட்டை விட்டு போன மக்கள் கொண்டு வனாந்தரத்தில் விட்டு போட்டு சும்மா வந்து விடுவார்கள். இவர் என்ன செய்தார்? வக்கது கான மலிக்கு தக்கியன் கான எல்பசுல் மலாபிசல் பசீதா வயுன்ஃபிகுல் கலீல அலா ஹயாத்தி. அவர் என்ன செய்தார்னா சாதாரண ஆடைகளை அணிந்தார். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சொற்ப பணங்களை அவர் செலவு செய்தார். ஃபி முகாபலி அன்னஹு கான யக்ருசு அம்வாலஹு அல்லத்தி வஹபத் லஹு ஃபி அமாரி ஹாதில் ஜஸீரா பாத முரூரி திஸ்ஸத்தி அஷ்ஹூரின். அதற்கு இவர் என்ன செய்கிறார்? இப்படியாக இவர் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். சிரிப்பதற்கு பதிலாக மக்கள் எல்லாம் கவலையோடு நிற்பதை பார்க்கிறோம். மன்னர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்ல, ஏன் நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து சொல்ல பொழுது சொன்னார், அல் ஹுக்கமா யகூலூன், ஹுக்கமாக்கள், நல்லவர்கள், ஞானிகள், ஹிக்மத்துடையவர்கள் சொல்லுகிறார்கள், சிறு குழந்தை பிறக்குகின்ற பொழுது அழுது பிறக்குகின்றது, அழுகிறார்கள். குழந்தை அழுகிறது. வளைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்தமா தூலது திஃப்லன் ஃபி ஹாதிஹி துன்யா தபுக்கி, சிறு குழந்தை பிறக்குகின்ற பொழுது அழுது கொண்டே பிறக்கிறது. பைனமா ஜமீஉ மின் ஹவுலிக்கல் ஹகூன், எல்லோரும் உன்னை வளைத்து, சிறு குழந்தையை வளைத்திருப்பவர்கள் எல்லோரும் சிரித்து கொண்டிருப்பார்கள், பிள்ளை அழுகிறது. ஃபைஷ் ஃபி ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்திலே நீ வாழ். வஅமல் மா தராஹு, உன்னால் முடிந்தவரை அமல் செய், செயற்பட்டு கொண்டே இரு, ஓய்வெடுக்காதே, நீ வேலை செய்து கொண்டே இரு. ஹத்தா யதீக்கல் மௌத், மரணம் வருகின்ற வரைக்கும். இந்த இதன் தவஹகு, அப்பொழுது நீ சிரிப்பாய். பைனமா ஜமீஉ மின் ஹவுலிக்க யப்கூன், உன்னை வளைத்திருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்வார்கள்? அழுவார்கள் என்ற கருத்தை அவர் சொன்னார். பாருங்கள் என்ன என்று சொன்னால், அவர் ஒரு மன்னர், அவருடைய செலவு மிகவும் ஒரு அற்பமான கொஞ்சமான ஒரு செலவு. அவருடைய ஆடை சாதாரணமான ஒரு ஆடை. செயற்பாடு எவ்வாறு இருந்தது? அத்துன்யா மஸ்ராத்துன் லில் ஆஹிரா. இப்பொழுது அந்த மன்னர் போய் அந்த ஊரிலே எப்படி வாழ்ந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் அத்துன்யா மஸ்ராத்துன் லில் ஆஹிரா என்பதற்கு உதாரணமாக சொல்லுகின்ற ஒரு கதை, ஒரு கிஸ்ஸா. எளிமையான வாழ்க்கை, அதே நேரத்திலே சாதாரண உடை. அண்மையிலே இன்டர்நெட்டிலே, வெப்தளத்திலே அமெரிக்காவுடைய முந்திருந்த ஜனாதிபதி புஷ்ஷுடைய வாழ்க்கையையும் இன்றிருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி அகமது நஜாத்துடைய வாழ்க்கையையும் பற்றி 2 படங்கள் போட்டிருந்ததை நான் பார்த்தேன். அகமது நஜாத் சாதாரணமான ஒரு இடத்திலே அமைதியாக தூங்குவார். புஷ்ஷுடைய வாழ்க்கை அண்மையில் பார்த்தோம், மிகவும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு எளிய ஒரு செலவுதான். அவருடைய சாப்பாடு, நாங்கள் கூட ஈரானுக்கு சென்று அந்த ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவரை சந்தித்த நாங்கள் அவருடைய செக்ரட்டேரியட், அவருடைய மாளிகையிலே அல்ல, ஃபொரின் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான, கிட்டத்தட்ட சொன்னார்கள் 350 ரூபா 450 ரூபாய்க்குள்ளதான் அவருடைய சாப்பாடு இருக்குமா. அவ்வளவு, அதை விடவும் குறைவு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி. ஆனால் உலகத்திலே ஒரு எழுச்சியும் ஒரு சக்தியும், எந்த சக்திக்கும் அல்லாவை தவிர, அது எந்த ஒரு குதிரத்தாக இருந்தாலும் சரிதான், எந்த வல்லரசாக இருந்தாலும் சரிதான், எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய மத்திய இடத்திலே இருந்து கொண்டு அந்த நாட்டுக்கு சவால் கொடுக்கக்கூடிய தைரியம் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக வரும். ஏன்? மது இல்லை, மாது இல்லை, எழுச்சி, சந்தோஷம், தொழுகை, இபாதத்து, தியாகம், சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்துகள். ஆனால் ஒரு நாட்டுக்குள் இறைமையை மீறி அந்த நாட்டுக்குள் பொம்படிப்பது, அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை பிடிப்பது, அநியாயம் செய்வது, இன்னொரு நாட்டுடைய இறைமையை மீறி அத்துமீறி அந்த நாட்டுக்குள் நுழைவது, அந்த மக்களை கொலை செய்வது, இன்னும் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அழிப்பதிலே திட்டம் தீட்டுவது, இப்படியான மோசமான மக்ருகளை செய்து கொண்டு உலகத்திலே
அதாவது தான் ஒரு போலீஸாக என்னுடைய இந்த இராணுவத்துக்கு முன்னால் உலகத்தில் நிகராக எதுவும் இல்லை என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்? இவர்களுடைய சிந்தனை லௌகீக சிந்தனை, இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை, ஒரு நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு தைரியம், ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய சாவுக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தன்மை இவர்களுக்கு இல்லை. ஒரு ஏகத்துவவாதி, இறைவனுக்கு விரும்பக்கூடிய ஒரு விசுவாசி, இறைவனுடைய பாதையிலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ, வலா யத்ருக்கு பாப மின் அப்வாபி துஹூலி இலல் பாப் இல்லா தரக்கஹு, இறைவனை சென்றடையக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் தேடுவார்கள், அத்தனை கதவுகளையும் தட்டுவார்கள். தட்டி 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 இந்த உலகத்திலே குறுகிய இந்த காலகட்டத்திலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களையும் அவர்கள் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ம நாளையிலே 4 விடயங்களுக்கு பதிலளிக்குகின்ற வரைக்கும் ஒருவருடைய கால் நகர முடியாது. அவ்வாறு அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நிற்பார்கள். லன் தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அலு அன் அர்பா, 4 விஷயத்துக்கு பதில் சொல்லுகின்ற வரைக்கும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்க்கையை உலகத்திலே நீ எவ்வாறு செலவு செய்தாய். வான் ஷபாபி ஃபீமா அப்லா, உன்னுடைய இளமை பருவத்தை எந்த விஷயத்திலே நீ போக்கினாய், நடத்தினாய், நடந்து கொண்டாய். வான் மாலிஹி மின் ஐன் இக்தஸப வ ஃபீமா அன்ஃபகஹு, அவனுடைய பணம் எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய். வான் அமலிஹி மாதா அமிலஃபி, அவனுடைய அமல் என்ன அமல்களை செய்தான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அஹ்லுல் பைத்தை பற்றி வருகின்ற ஒரு ரிவாயத்திலே 4வது விடயமாக அன் ஹுப்பினா அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம், எங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசித்தீர்கள் என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை கொண்டீர்களா அல்லது அவர்களை அரவணைத்து அவர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் அவர்களோடு சேர்ந்து அன்பு வைத்து மஹப்பத்தாக இருந்தீர்களா? அலியோடு எப்படி நடந்தீர்கள்? ரமலான் மாசத்திலே 21 நாங்கள் வெட்டி அவரை கொலை செய்தோம். மஸ்ஜிதுல் கூஃபா ஈராக்கிலே வைத்து கொலை செய்தார்கள். இமாம் ஹசனோடு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களுடைய முதலாவது ஹசரத் ஃபாத்திமாவுடைய மூத்த மகனார் அவரை நஞ்சூட்டி கொலை செய்தார்கள். அடுத்த மகன் இமாம் ஹுசைனை கர்பலாவிலே அதாவது முஹர்ரம் மாசம் ஆஷுரா தினத்தன்று படும் மோசமான முறையிலே தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு அவருடைய கழுத்தையை வெட்டி அந்த ஈட்டிலே தொங்க வைத்து சிரியா நாடு டிமஸ்குக்கு அன்றிருந்த மன்னர் யசீதுடைய தர்பாருக்கு கொண்டு சென்றார்கள். இதை பற்றி மர்ம நாளையிலே கேட்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த துனியாவிலே சாதாரண உடையும் எளிய உணவும் வாழ்ந்தாலும், ஆனால் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஸஸின் 77வது வசனத்திலே வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இன்னும் அல்லாஹ் உமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து தர்மம் செய்து நீ மறுமையை தேடிக்கொள், இன்னும் இவ்வுலகில் உனது பங்கை நீ மறந்து விடாதே. உலகத்திலே இருக்கக்கூடிய வாகனம் இருக்கும், வீடு இருக்கும், மனைவி இருக்கும், தோட்டம், துறவு, தொழிற்சாலைகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் எல்லாம் இருக்கும். அதை நீ வைத்துக்கொள். ஆனால் நிச்சயமாக இவைகள் எதுவாக இருக்கக்கூடாது, அதுதான் லட்சியமாக, அதுதான் குறிக்கோளாக இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை பார்க்குகிறோம். ஜாமியு சஆதாத் என்ற ஒரு நூல், 3 பாகங்களை கொண்ட ஒரு நூல். அந்த நூலை நான் பார்த்திருக்கிறேன், எங்களிடத்திலும் அந்த நூல் இருக்கிறது. அஹ்லாக்கை பற்றி, மோரல்ஸ், நல்ல பண்புகளை பற்றி, நல்ல ஒழுக்கங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான 20ஆம் நூற்றாண்டு இந்த காலத்திலே அநேகமான மதரசாக்களிலே, கல்லூரிகளிலே அதை பற்றி ஜுஹுத் என்றால் என்ன, தக்வா என்றால் என்ன, துறவரம் என்றால் என்ன, மர்மை என்றால் என்ன, இன்ஃபாக் வாரி வழங்குவது என்றால் என்ன, சதக்கா என்றால் என்ன, இப்படியாக ஒவ்வொரு விடயத்தை மிக ஆழமாக அந்த கிதாபை பார்த்தால் நாங்கள் தஹஜ்ஜத்தை விட மாட்டோம், தொழுகைக்கு முன்னுள்ள சுன்னாக்களை விட மாட்டோம். வாழ்க்கையிலே உம்ராவை முடியுமான வரைக்கும் சென்று உம்ரா செய்வோம், முடியுமான வரைக்கும் சென்று ஹஜ்ஜி செய்வோம். ஃபர்தான நோன்பு என்ன சுன்னத்தான நோன்பை கூட நாங்கள் விட மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் தேடி 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 நாங்கள் என்ன செய்வோம், அவ்வளவுக்கு எங்களுக்கு ஆர்வம், உற்சாகம் வரும். இந்த கிதாபை எழுதினார் அல்லாமா அன் அராக்கி என்ற ஒரு அறிஞர்.
ஈராக்கிலே வாழ்ந்த ஒரு அறிஞர். இந்த 3 ஒளியுமை எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆலிம் படிக்கிறார். படித்து விட்டு பார்க்கின்றார், இது என்ன ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், எவ்வளோ ஒரு அஹ்லாக்கான விடயத்தை இப்படி சொல்லியிருக்கிறது. இந்த எப்படி நாங்கள் இந்த முறை இது அடிப்படையிலே வாழ்வது? ஒரு ஹராத்தை செய்ய முடியாது, ஒரு மக்ரூஹை செய்ய முடியாது, ஒரு ஃபர்லை ஒரு சுன்னாவை விட முடியாது. வாழ்க்கை மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டிய நிலை. எனவே இந்த மனிதர் இப்பொழுது உயிர் வாழ்கிறாரா என்று தேடிக்கொள்ள உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே எகிப்து நாட்டைச் சேர்ந்த அந்த அறிஞர் இந்த கிதாபை பார்த்துவிட்டு வாசித்துவிட்டு இந்த கிதாபினுடைய அந்த நூலுக்கு சொந்தக்காரர் அந்நராக்கி அவர்களை காண வேண்டும் என்று ஈராக்குக்கு வருகிறார். அவர் மிகவும் பிரபல்யமான ஒரு அறிஞர். அந்த நாட்டிலே ஒவ்வொரு நாட்டிலே ஒரு அறிஞர் இருப்பார். எடுத்த உடனே சொல்வார்கள், எங்கே? கட்டாரிலே யூசுப் அல் கர்லாவி, எகிப்திலே முகமது அல் கசாலி, ஈரானிலே இமாம் ஹொமைனி அல்லது அலி ஹாமனை, லெபனானிலே சையத் ஹசன் நசுருல்லா, ஸ்ரீலங்காவிலே டாக்டர் சுக்ரி போன்றவர்கள் அல்லது அகார்சர் போன்றவர்கள், இந்தியாவிலே இன்னும் பல பேச்சாளர்கள், அமெரிக்காவிலே இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் சில முதுபெரும் அறிஞர்களை பற்றி சொல்வார்கள். இவ்வாறு அந்நராக்கி அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே பெரிய ஒரு பிரபல்யமான ஒருவராக என்ன இருந்தார்கள். அந்த மனிதர் அந்நராக்கியுடைய வீடு என்று கேட்ட பொழுது காட்டினார்கள். அந்த நெடுக போங்க, அந்த தொங்கலில் தெரிகிற வீடு தான். போன அந்த வீட்டை வீட்டினுடைய கதவு, அந்த வீட்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற மதில் பார்த்தா அது ஒரு மாளிகை மாதிரி இருக்கிறது, பெரிய ஒரு பேலஸ் கசர். துறந்து விட்டால் அங்கே 2 பக்கமும் பெரும் மரம் என்ன, அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் என்ன, அதை கூட்டுவது, துடைப்பது, கழுவுவது, இப்படியாக ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. தக்குவா பதி துறவரத்தை பற்றி பார்த்தா ஒரு குடிசையில் அல்லது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடிலை கட்டிக்கொண்டு ஒரு சின்ன இந்த களிமண் ஏனங்களோடு வாழ்ந்து கொண்டு என்ன செய்யணும், உப்பும் அல்லது ஒரு பாலோடும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒருவர். அதான் ஒரு வாழ்க்கை இருக்கும்னா நினைத்து கொண்டு வந்தார். ஒரு ஆடை தான் இருக்கும், அந்த ஆடையை தான் களி உடுத்து கொண்டு வாழ்வார் என்று அவர் நினைச்சு கொண்டு வந்தார். ஆனால் இப்படி ஒரு ஆடம்பரம். உள்ளுக்கு போன அங்கே புழங்குகின்ற பாத்திரங்கள், அங்கே விரிக்கக்கூடிய விரிப்புகள், கதிரைகள், அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருக்கிறார். பார்த்தா நம்ம அட்ரஸ் தவறி வந்துட்டோமோ என்று ஒரு எண்ணம். கேட்டார், அந்நராக்கிற வீடு தானே இது? அந்நராக்கி அந்த சாஹிபுல் ஜாமியு சாதாத் என்ற நூல் எழுதினவர் அவரோட வீடு தான். அப்போ இவர்கிட்ட போனார், ஷேக், நான் உங்களோட இந்த 3 ஒளிமுள்ள இந்த நூலையும் எகிப்து நாட்டிலிருந்து வருகிறேன், நான் வாசித்திருக்கிறேன். அதை பார்த்ததுக்கு பிறகு உங்களை காண வேணும் என்ற ஆர்வம், நீண்ட கால ஆர்வத்தை நிறைவேற்றி பயணம் செய்து இங்கு வந்தேன். ஆனால் அந்த கிதாபுக்கு அதில் சொல்லியிருக்கின்ற விடயத்துக்கு முழுக்க மாற்றமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, அப்படியா என்று கேட்டு அவர் கொஞ்சம் சின்ன ஒரு புன்புறுவல். சரி, கொஞ்சம் நேரம் இருந்து விட்டும், கொஞ்சம் வாங்க வெளியே போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய வீட்டுக்கு பின்னால் பெரிய ஒரு டஸ்ட், அதாவது ஒரு பெரிய ஒரு பாலைவனம், சஹரா ஒன்றுமில்ல, ஒரு வனாந்தர் பாலைவனம். 2 பேரும் வாங்க அப்படி போவோம்னு காய்ச்சி கொண்டு போகிறார்கள். அவர்கள் ஒரு ஒரு 100 மீட்டர் நடந்திருக்க மாட்டார்கள். எகிப்து நாட்டிலேருந்து வந்தவர் சொன்னார், ஷேக் கொஞ்சம் நில்லுங்க. என்ன என்று கேட்டார். நான் வரக்குள்ள ஒரு அசா கம்பொன்று கொண்டுட்டு வந்தேன், அசா கோலன்னு கொண்டுட்டு வந்து உங்களை வீட்டை மறந்து வச்சு போட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னோன்னே, இல்லை, இதுதான் இந்த இடம்தான் எனக்கும் உனக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். உன்னுடைய கம்பை அசாவை நீ கல்புக்குள் வைத்திருக்கின்றாய், அதை தூக்கி கொண்டு வருகிறாய், உள்ளத்தோடு தூக்கி கொண்டு வருகிறாய். என்னுடைய மாளிகை என்ன, மாளிகை என்ன, என்னுடைய சொத்து பத்து என்ன, எனக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் என்ன, என்னுடைய கல்புக்குள் அணுவளவும் கிடையாது. அவர்களை நான் விட்டு நான் இன்று மரணித்தாலும் என்னுடைய கல்பு தூய்மையாகத்தான் இருக்கும். ஆனால் நீ மரணித்தால் கம்புடைய ஞாபகத்துடைய கம்புடைய ஞாபகத்தோடு தான் நீ வாழ்வாய், மரணிப்பாய் என்ற ஒரு பெரிய ஒரு உன்னதத்தை, ஒரு ஹிக்மத்தை அந்த எகிப்திய அறிஞருக்கு அந்நராக்கி அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு நிகழ்வையும் நாங்கள் பார்க்குகிறோம். நல்லவர்கள், நல்ல வாழ்க்கை, அல்லாஹு தஆலா குலூ மினத் தையிபாத், நல்லதை சாப்பிடுங்கள், சாப்பிட்டு விட்டு சும்மா இருக்காதீர்கள், அமல் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், அமல்களை நல்ல பணிகளிலே வெல்ஃபேரில் ஈடுபடுங்கள், சமூகத்துக்கு நீங்கள் நல்ல பணிகளை செய்யுங்கள், நல்ல ஆற்றல்களை சமூகத்திலே உங்களால் முடிந்த விடயங்களை செய்யுங்கள் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பாருங்கள் இறைவன் எப்படி குர்ஆனிலே மறுமையினுடைய விடயத்துக்கும் இம்மையினுடைய விடயத்தையும் பற்றி சொல்லுகிறான் என்றால், வசாரிஉ, விரைந்து செல்லுங்கள், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை
அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வசாபிகு இலா மக்ஃபிரத்தின், போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள், காம்படிஷன் செய்து கொள்ளுங்கள். நல்ல பணி செய்வதா, பள்ளிக்கு உதவுவதா, மதரசாக்கள் உதவுவதா, ஏழைகளுக்கு உதவுவதா, அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத சமூகத்திலே நல்ல பணிகளை செய்து அவர்களுடைய உள்ளத்தை வென்றெடுப்பதா, நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குரிய வழிவகைகளை பற்றி சிந்திப்பதா, முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போடுங்கள், விரைந்து செல்லுங்கள். ஆனால் உலகத்தினுடைய விடயங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அழகாக இப்படி உதாரணப்படுத்தி சொல்லுகிறான். உலக இன்பங்களை அடைவதற்கு நடந்து போகுங்கள், மெதுவாக செல்லுங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் வசாபிகு இலா மக்ஃபிரத்தின், துனியாவுடைய விஷயத்துக்கு ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, சூரத்துல் முல்கின் 15வது வசனத்திலே. ஆகவே அதன் மீது பல திசைகளிலும், பூமியின் மீது பல திசைகளிலும் நடந்து சென்று நடந்து அவனுடைய உணவிலிருந்து உண்ணுங்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா உலக விடயங்களுக்கு நடந்து போகுங்கள், மெதுவாக போகுங்கள், அமைதியாக போகுங்கள், கவனமாக கையாளுங்கள், வறுமையினுடைய விடயத்துக்கு விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டுக்கொண்டு முந்தி அடித்துக்கொண்டு விரைந்து செல்லுங்கள், கண் விழித்திருங்கள், பசித்திருங்கள், தியானத்தோடு இருங்கள், தியாகத்தோடு இருங்கள் என்று சொல்லுகின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்குகிறோம். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, சூரத்துல் ஆலாவின் 17வது வசனம் எப்படி சொல்கிறது என்றால், இதற்கு மாற்றமாக, எனினும் உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள், ஆனால் மறுமையின் வாழ்க்கை தான் மேலானதும் நிலையானதாகும். மறுமையுடைய விடயத்துக்கு மனுஷன் நடந்து போகிறானும் இல்லை, எழும்பிரிக்கானும் இல்லை. துனியாவுடைய விஷயத்தில் போட்டி, துனியாவுடைய விஷயத்தில் ஓடுறான், இரவு பகல் என்று ஓடுறான். போட்டி, தொழிலில் போட்டி, வியாபாரத்திலே போட்டி, கம்பெனியில் எக்ஸ்போர்ட்ல இம்போர்ட் பண்ணுவதிலே, உற்பத்தியிலே, இதிலே தான் போட்டி. மறுமையுடைய விஷயம், தொழுகை, இரவு சுபஹ் தொழுகை, நல்ல பணிக்கு எல்லாம் பிசினஸ் எல்லாம் படுத்துட்டு டல், சந்தை எல்லாம் இல்லை. இப்படித்தான் மனிதன் பேசிக்கொண்டிருப்பது. அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நியாமத்தை ஒழித்து மறந்து வாழ்வதை பார்க்கின்றோம். ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹதீஆ, உலகத்தினுடைய ஹுப்பு, உலகத்தினுடைய ஆசை எல்லா தவறுகளுக்கும் தலையாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார்கள். உலகம் தங்கமாக இருந்து அழிந்து போகும் என்றால், உலகம் தங்கமாக இருந்து அதில் உள்ள விடயங்கள் எல்லாம் அழகாக இருந்து தங்கமாக இருந்து அழிந்து போகும் என்றால், மறுமை ஒரு மட்பாண்டமாக மண்ணினால் செய்யப்பட்ட களிமண்ணினால் செய்யப்பட்டு நிரந்தரமாக இருக்கும் என்றால், ஒரு ஆக்கில், ஒரு அறிவுள்ளவன் எதை தேடுவான் என்று கேட்கிறார்கள். லவ் கானத்தி துன்யா மின் தஹபின் யஃப்னா வல் ஆகிரத்து மின் ஹஸ்வின் யப்கா லகான அலல் ஆக்கில் அன் யக்தார் அல் ஹஸஃபல் பாக்கி. எனவே மட்பாண்டத்தை மண்ணினால் செய்யப்பட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடியதை தான் மனிதன் தேடுவான். அலல் பாக்கி அலல் தஹபில் ஃபானி, ஆனால் உலகம் தங்கமாகத்தான் இருந்தாலும் அழிந்து போகக்கூடியதை ஒரு மனிதன் தேட மாட்டான், ஒரு அறிஞர் தேட மாட்டான். ஃபகைஃப வல் ஆகிரத்து மின் தஹபின் யப்கா வத்துன்யா மின் தஹபின் யஃப்னா. எனவே வல் ஆகிரத்து மின் தஹபின் யப்கா, மர்ம நாள் தங்கத்தை விடவும் சிறந்தது, அது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. வத்துன்யா மின் ஹஸ்ஃபின் யஃப்னா, அது உலகம் மட்பாண்டத்தை போன்றது. ஒரு நிமிடத்துக்குள் பாருங்கள், ஒரு சுனாமி எவ்வாறான ஒரு அழிவை தோற்றுவித்தது, எவ்வாறான செல்வங்களை அளித்தது, எவ்வாறான பண்பாடு, எவ்வாறான கலாச்சாரம், எவ்வாறான முயற்சிகளை எல்லாம் தரைமட்டமாக்கியது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு நேற்று இந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்று தம்பட்டம் அடித்தவர் அடுத்த நாள் எழுப்பி பார்க்குகிறார் இல்லை. யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பார்க்குகிறோம், பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் 24 மணித்தியாலத்துக்குள் உங்களுடைய உடுமானத்தை மாத்திரம் உங்களுடைய உடம்பிலே
இருக்கக்கூடிய உங்களுடைய நகைகள் ஆபரணங்களை கூட நீங்கள் வைத்துவிட்டு உடுத்த உடையோடு மாத்திரம் செல்ல வேண்டும். 9,000க்கும் அதிகமான களிமா சொன்ன முஸ்லிம் சமுதாயத்தை அகற்றினார்களே. இதிலிருந்து நாங்கள் அது வேறொரு விடயம். நாங்களும் நீங்களும் படிக்கக்கூடிய விடயம் என்ன என்றால், எவ்வளவு சொத்து சகம் சேர்த்தாலும் நேற்று பணக்காரன் இன்று பிச்சைக்காரனாக போவதை பார்க்கிறோம். நேற்று அரசிலே ஒரு நாட்டுடைய மன்னராக ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த மக்களை இழுத்து அடித்து செருப்பினால் அடித்து விரட்டியதை லிபியாவிலே காணவில்லையா? ஈராக்கிலே பார்க்கவில்லையா? எகிப்திலே மரணப்படுக்கையிலே ஹோமோ இன்றா நாளையா என்று சாகக்கூடிய மரணப்படுக்கையில் ஹொஸ்னி முபாரக் போன்றவர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்தை எழுதி அதில் இஸ்ரேலை அங்கீகரித்த அன்வர் சாதாத்தை ஹாலித் இஸ்லாம்பூல் சுட்டி வீழ்த்திய அந்த ஹாலித் இஸ்லாம்பூலை பற்றி இன்று உலகம் போட்டு பேசுகின்றது. அன்வர் சாதாத்தை இன்றும் காரி துப்பக்கூடிய ஒரு அளவுக்கு இஹ்வானுல் முஸ்லிம்களுடைய எழுச்சியை எகிப்து நாட்டிலே நாங்கள் பார்க்குகிறோம், பஹ்ரைனிலே பார்க்குகிறோம், அதே போன்று இன்னும் யமனிலே பார்க்குகிறோம், தூனிசிலே பார்க்குகிறோம், அதே போன்று சிரியாவிலே பார்க்குகிறோம். லெபனானிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி சையீத் ஹசன் நஸ்ருல்லா என்ற ஒரு செய்யுடைய தலைமையங்கள் அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக ஜோர்டானிய படை இஸ்ரேலோட தோல்வி கண்டது, எகிப்திய படை தோல்வி கண்டது, சிரியா படை ஜோலானிலே அதாவது இந்த ஜோலான் குண்டுகளிலே தோல்வி கண்டது. ஆனால் தென் லெபனானிலே அந்த மக்கள் இந்த துனியாவை துச்சமாக மதித்தார்கள், இந்த துனியாவை கையில் எடுத்துக் கொண்டார்கள், கல்விலே வைத்துக் கொள்ளவில்லை. அதன் காரணமாக இஸ்ரேவேலர்களை விரட்டி விரட்டி தென் லெபனானில் இருந்து அடித்து இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மரியாதையும் மீட்டுக் கொடுத்த பெருமை அந்த மக்களை சார்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயங்களை எல்லாம் பற்றி நாங்கள் ஏன் பேசுகிறோம், ஏன் கதைக்குகின்றோம் என்று சொன்னால், இதிலே நாங்களும் என்ன செய்ய வேண்டும், நாங்களும் படிப்பினை பெற வேண்டும், இதில் நல்ல பல படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக. இமாம் ஜெயினுல் ஆபிதீன், இமாம் ஹுசைனுடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அன்ன ரஜுலுன் ஆசி, நான் பாவம் செய்யக்கூடியவன், ஒலா ஆஸ்பிரு அனில் மாசியது, பாவம் செய்வதில் இருந்து எனக்கு பொறுமை இல்லை, ஒரு குடிக்கணும்டா குடிக்கணும், பொம்பளையண்டா அவளோடு நான் ஒய்யாரமாக வாழணும், கொள்ளையண்டா கொலை செஞ்சேன், பதவி ஏண்டா சுட்டு விட்டு அடுத்ததில் எந்த லிஸ்ட் இருக்கேன் அவனை சுட்டு போட்டு நான் என்ன செய்வேன், பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அல்லது இப்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை விடயங்களை பார்க்குகிறோம். எனவே இன்னைக்கு உபதேசம் பண்ணுங்கள், இன்னைக்கு நீங்கள் நல்ல உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், இஃப் அல் ஹம்சத் அஷ்யா வத்னிப்மா ஷைத்த, 5 விடயங்களை செஞ்சுக்கோ, நீ விரும்பிய பாவங்களை செய்துகொள். அவ்வளவு தாலிக்க, முதலாவது லா தஅக்குல் ரிஸ்கல்லாஹ் வத்னிப் மா ஷைத்த, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை உண்ணாதே, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை உண்ணாதே, நீ விரும்பிய பாவத்தை செய்துகொள். வஸ்ஸானி உக்ருஜ் மின் விலாயத்தில்லாஹ் வத்னிப் மா ஷைத்த, அல்லாஹ்வுடைய விலாயத்திலே அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருந்து வெளியாகி விரும்பிய பாவத்தை நீ செய்துகொள். உத்லபு மௌதின் லா யராக்கல்லாஹ் வத்னிப் மா ஷைத்த, அல்லாஹ் காணாத ஒரு இடத்தை நீ அமைத்துக்கொள், விரும்பிய பாவத்தை செய்துகொள். இதா ஜாஅக மலக்குல் மௌத் லியக்பில ரூஹக ஃபத்ஃபா அன் நஃப்ஸிக் வத்னிப் மா ஷைத்த, மலக்குல் மௌத்தினுடைய உயிரை கைப்பற்ற வந்தால் அவரை தடுக்க முடியும் என்றால் தடுத்துவிட்டு விரும்பிய பாவத்தை செய்துகொள். இதா அது ஹலக மாலிக் ஃபின்னார் ஃபலா ததுகுலுன் நார் வத்னிப் மா ஷைத்த, நரகத்தினுடைய அதிபதி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரை நரகத்துக்கு கொண்டே போட்டால் உனக்கு போக முடியாமல் இருக்க இயலும் என்றால் நீ இருந்து கொண்டு பாவத்தை செய்துகொள் என்று சொன்ன இந்த விடயம் ஜாமிஉல் அஹ்பார் என்ற நூலிலே பார்க்கிறோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, உலகம் இறைவனுடைய விலாயத்துக்குரியது, இறைவனுடைய அதிகாரத்துக்குரியது. இறைவனை தவிர அவன் காணாத இடத்தை உலகத்திலே நாங்கள் இந்த சடவாத உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த மெட்டீரியலான இந்த மாத்தியத்தான உலகுக்கு அங்கால் இருக்கக்கூடிய உலகமும் இறைவனுடைய விலாயத்து, இறைவனுடைய சக்திக்குட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. மலக்குல் மௌத்தை எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது உலகத்திலே யாரால் தடுக்க முடியும்? அதே நேரத்திலே நரகத்துக்கு ஒருவனை போடுகின்ற பொழுது அதிலே இருந்து வர முடியாமல் அந்த மாலிக் என்ற நரகத்தினுடைய அதிபதியிலே இருந்து யாரால் தடுக்க முடியும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து படித்து படிப்பினை பெற்று எஞ்சிருக்கக்கூடிய எங்களுடைய ஆயுளிலே, எங்களுடைய பேச்சிலே, நடத்தையிலே, கொடுக்கல் வாங்கலிலே, எல்லா விடயங்களிலும் இஸ்லாம் சொல்லுகின்ற, மார்க்கம் சொல்லுகின்ற, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற வழிமுறையிலே வாழ்ந்து நடந்து நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.